சென்னையில் இரண்டாவது நாளாக தமது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த ஆலோசனை குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம் சரவணன். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே தேர்தல் நோக்கத்தோடு அவர் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவினுடைய நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அதனை அடுத்து டிடிவி தினகரன் தன்னுடைய நிலைப்பாடை அவர் விலக்கிவிட்டார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக அணியுடன் நாங்கள் கூட்டணியில் போட்டியிடப் போகிறோம் என்று அவர் தனது தரப்பை தெளிவாக கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்று தெரியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்குமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக ராமநாடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அவர் 2ஆம் இடம் பிடித்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், இந்த புதிதாக கட்சி தொடங்குவதா அல்லது நம் சசிகலாவோடு அல்லது டிடிவி தினகரனோடு இணைந்து செயல்படுவதா என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனி கட்சி தொடங்குவதற்கு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு அதிமுக தான் முக்கியம், அதிமுக தான் தேவை, அதனால் தனி கட்சி என்பது வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே தினத்தில் நேற்றைய தினத்தில் பேசிய வைத்தியலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே எங்களை தவிர்த்து அவர்களால் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்று நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் இன்னும் சில நாட்களில் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவாரா அல்லது சசிகலா ஆர் டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்படுவாரா என்பது குறித்து தெளிவாக தெரியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு படிவம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த படிவத்தில் அவர்களுடைய கருத்து கேட்கப்படுகிறது. பெரும்பாலான ஒரு சில நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.